நீங்க ஃப்ரேம்லயும் இங்கேயும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க. அப்படியா சரி ஓகேங்க. அவ்வளவுதாங்க ஹைட். ஹீல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இவரோட ஃபர்ஸ்ட் அப்படிதான் நிக்கும் போதுமே கோயில் உள்ள எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் போடக்கூடாதுல்ல, நம்ம அப்படியேதான் நின்னு பண்ணோம். அப்போ வந்து நான் ஏதாவது ஏய் நீ நில்லு அப்படியே நில்லு, உன் ஹைட் இதுதான் எல்லாருக்கும் தெரியும்ல, அப்படியே காட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி சார் தான் சொல்லுவாரு. எனக்கு அந்த கான்பிடென்ட் அவர் தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஹைட்காகவே அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. சோ அதனால இங்க நான் பண்ணும்போது அது நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். சோ அதனால அது ஜாலியா தான் போகும். ஆப்பிள் பாக்ஸ் கூட போட மாட்டாங்க இவர் கூட. சோ அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இதுதானே ஒரு ஏன் இந்த மாதிரி பேர் இல்லையா, உண்மையாவே ரியல் லைஃப்ல இருக்காங்கல்ல, ஹைட் இஸ் நாட் மேட்டர் அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயம் நான் வந்து வெளியே போகும்போது நிறைய வாங்குவேன். நீங்க அதுல ஹைட்டா இருக்கீங்க, இதுல கம்மியா இருக்கீங்க. ஆடிஷன் ஏதாவது நீங்க வந்து அட்டென்ட் பண்றீங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி நீங்க பாத்துட்டு அதுல இருந்து ஓவர் கம்பெனி இல்ல நம்மளும் வந்து ஆக்ட் பண்ணுவோம், நம்ம பொட்டன்ஷியலை கொடுப்போம் அப்படின்னு நீங்க விஷயங்கள் ஏதாவது? இப்போ வந்து லைக் என்னன்னா சீரியல்ல இருந்து மூவி போறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான், அதுக்கப்புறம் தான் மூவிஸ் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் த கேரக்டர் ஆடிஷன்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எனக்கு கை கொடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்டா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது ஐ சே லைக் சிறகடிக்க ஆசை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவேன். சீரியல் பண்றீங்களா? ஆமா சீரியல் தாங்க பண்றேன். ஏன்னா இல்ல இப்போ அது நீங்க போய் பாருங்க, இது லைக் நல்லா இருக்கும் சீரியல், என்னோட கேரக்டருமே நல்லா இருக்கும் சொல்லி சம் கிளிப்பிங்ஸ் நான் வந்து அவங்களுக்கு காமிப்பேன். சோ அப்படி காமிச்சு எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பத்தாது. சோ இல்ல இது கிடையாது, நீங்க மூவினா அது வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சோ ஐ திங்க் லைக் ஓகே, இன்னும் நம்ம இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் நிறைய பண்ணணும், சரி அதனால நம்ம கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துருவேன். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன்.